The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் மோதலா மாறி நிற்குது. இது மூன்றாம் உலக போரை நோக்கி சர்வதேச நாடுகளை இழுத்து கொண்டிருக்குன்னே சொல்லலாம். அதனால அடுத்த உலக போர் எப்போது வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு பதற்றமான சூழ்நிலையில தான் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மரணம் நிகழ்ந்திருக்கு. ஈரான் அதிபர் ரைசியின் மரணம் விபத்து தானா அல்லது திட்டமிட்ட படுகொலையா அப்படிங்கிற ஒரு விவாதமும் கூட இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஈரானின் முக்கிய எதிரியான இஸ்ரேலின் உளவு அமைப்பு மொசாட் மீது தான் தற்போது அனைவருடைய கண்களுமே திரும்பி இருக்கு. அதற்கு என்ன காரணம்? அப்படி என்னதான் இஸ்ரேல் ஈரான் இடையே பிரச்சனை? ஈரான் அதிபருடைய மரணத்தால ஏற்பட போகும் அரசியல் மாற்றங்கள் என்ன? அமெரிக்கா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். முதலில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியோட மரணத்தால பல்வேறு அரசியல் மாற்றங்களும் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன்று, அதிபர் இப்ராஹிம் ரைசியோடைய மரணம் பற்றி விசாரணை குழு அமைப்பாங்க. இது விபத்தா இருக்கக்கூடிய பட்சத்துல சிக்கல் இல்ல, அதுவே இது கொலை அப்படின்னு முடிவாகக்கூடிய பட்சத்துல அது மிகப்பெரிய அரசியல் மோதலை ஏற்படுத்தும். கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கைகளை ஈரான் எடுப்பாங்க. ரெண்டு, இஸ்ரேல் போருக்கு இடையில இது நடக்கிறதுனால கண்டிப்பா இஸ்ரேல் மீது தான் சந்தேகம் வரும். இதற்கான விசாரணை மற்றும் பழிவாங்கக்கூடிய வேலைகளை கூட ஈரான் ஏற்கனவே தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது, ஈரான் ஏற்கனவே சிரியா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர்னு அரபு நாடுகள்ல நடக்கக்கூடிய போர்கள்ல எல்லாமே கலந்து கொண்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில இப்ராஹிம் ரைசியுடைய மரணம் அங்கு உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நான்கு, ஈரான் மீது ஏற்கனவே பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியா அந்த நாடு இது பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இப்படி இருக்கும்போது அதிபர் ஒருத்தரே விபத்துல மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கும்போது அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக மேலும் முடக்கும். ஐந்து, இஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய நாடுகள் வலுவான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியுடைய மரணத்தை கண்டிப்பா கொண்டாடவே செய்வாங்க. வெளியே இரங்கல்கள் தெரிவித்தாலும் கூட அமெரிக்கா இஸ்ரேல் இதை ஒரு பாசிட்டிவா தான் பார்ப்பாங்க. இந்த மரணத்தை பயன்படுத்தி ஈரானை முடக்கிறதுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா முயற்சி செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஐந்து, பாலஸ்தீன போர்ல ஹிஸ்புல்லா படைக்கும் மற்ற பாலஸ்தீன படைகளுக்கும் மிகப்பெரிய உதவியா இருந்தது ஈரான் தான். ஈரான் அதிபருடைய மரணம் காரணமா இந்த போர்ல பாலஸ்தீன ஆதரவு படைகளுடைய பலம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் உள்ளது. இந்த மாதிரி பல விளைவுகளையும் ரைசியுடைய மரணம் இந்த அரசியல்ல கண்டிப்பா ஏற்படுத்தும். ஈரானுடைய எதிரி நாடுகள்ல ஒன்றான அமெரிக்கா இதுவரைக்கும் இப்ராஹிம் ரைசியுடைய உயிரிழப்பு குறித்து எதுவும் தெரிவிக்கல. இருப்பினும் ஜோ பைடனுக்கு இப்ராஹிம் ரைசியுடைய உயிரிழப்பு குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு மட்டும் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பா இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே மோதல் போக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. 2018 அப்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அணு ஆயுத ஒப்பந்தம் தொடர்பா மோதல்ல ஈரான் மீது பாத்தீங்கன்னா பொருளாதார தடைகளை விதிச்சாரு. இதற்கு அப்புறமா இப்ராஹிம் ரைசி பல்வேறு பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தினாரு. பொருளாதார தடைகளை எப்படியாவது நீக்கிடணும், அதற்கு நிவாரணம் பெற வேண்டும் அப்படின்னுட்டு பல கடுமையான முயற்சிகளை எல்லாம் அவர் மேற்கொண்டாரு. ஆனாலும் கூட இஸ்ரேலுடனான மோதல் பாத்தீங்கன்னா இதற்கு மிகப்பெரிய பின்னடைவா அமைஞ்சிடுச்சு. இஸ்ரேல் ஆதரவு நாடான அமெரிக்கா ஈரான் எதிர்ப்பு நிலைப்பாட்டை தீவிரப்படுத்தினாங்க. இருந்தாலும் ஜோ பைடன் அரசுடைய உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாம் இந்த தாக்குதலை எப்படியாவது தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈரான் அரசோடு மறைமுகமா பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலையில தான் இப்ராஹிம் ரைசியுடைய உயிரிழப்பையும் மத்திய கிழக்குல தற்போது நிலவக்கூடிய சூழலையும் அமெரிக்கா உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்ராஹிம் ரைசியுடைய மரணத்துக்கு ஏன் இஸ்ரேல் மீது உடனடியாக குற்றம் சாட்டப்படுது அப்படின்னா அதற்கான காரணம் இதுதான். 1948 இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுது. அப்போது ஈரான்ல பஹல்வி வம்சத்தை சேர்ந்த ஷா குடும்பம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது ஈரான் நாடு பாலஸ்தீனம் பக்கம் தான் நின்னாங்க. ஆனாலும் கூட இஸ்ரேலை எகிப்து ஆதரித்த உடனேயே ஈரானும் என்ன பண்றாங்க, இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலை அங்கீகரித்த உலகின் இரண்டாவது நாடு அன்றைய ஈரான் தான். ஈரான் இஸ்ரேல் இடையேயான உறவுகள்ல ஷா ஆட்சி காலம் வரைக்குமே எந்த ஒரு சிக்கலும் இல்லாம தான் இருந்துச்சு. 1979 ஈரான்ல மத அடிப்படையிலான புரட்சி வெடிச்சது. ஈரானுடைய மத குரு அலி கமேனி நடத்தின மிகப்பெரிய புரட்சி ஒட்டுமொத்த ஷா வம்சத்தையே பாத்தீங்கன்னா ஆட்சியிலிருந்து தூக்கி அடிச்சது.
அன்னையிலிருந்து ஈரான் பாத்தீங்கன்னா முற்றிலும் மதம் சார்ந்த ஒரு இஸ்லாமிய குடியரசு நாடா உருவாயிடுச்சு. இதற்கு பின்னர் தான் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகியவை பாத்தீங்கன்னா ஈரானுடைய பிரதான எதிரி நாடுகளா உருமாறிடுச்சு. 1979ல ஈரான்ல உருவெடுத்த அலி கமேனி தலைமையிலான அரசாங்கம் இஸ்ரேலுடனான உறவை முற்றிலுமா முறிச்சிட்டாங்க. இஸ்ரேலுக்கு எதிரான பாலஸ்தீன தனி நாட்டை உருவாக்குறதுல ஈரான் தான் படுமுனைப்பு காட்டினாங்க. பாலஸ்தீன விடுதலை போர்ல ஈரான் தலைவர்களே நேரடியாகவும் பங்கேற்றிருக்காங்க. இதனால இஸ்ரேல் தான் ஈரானுடைய முக்கியமான பிரதானமான எதிரியே அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஈராக்கத்தான் இஸ்ரேல் தனது முதல் எதிரியாக்கிட்டு இருந்தது. இஸ்ரேல் 1990களுக்கு அப்புறமா பயங்கரவாதம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அதிகமா உச்சரிக்கப்பட்டது. ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு பிறப்பெடுக்கிறதுக்கு காரணமே ஈரான் தான். லெபனான்ல மையம் கொண்டிருந்த ஹிஸ்புல்லா தான் பாலஸ்தீனத்தோட ஹமாஸ் இயக்கத்தோடு இப்போதும் இணைஞ்சு நிக்கிறாங்க. ஹமாஸ் மீது கை வச்சாங்க அப்படின்னா ஹிஸ்புல்லா கொதித்தெழும். ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தினா ஈரான் உக்கிரமான போரை நடத்துவாங்க. ஈராக், ஏமன்ல ஹவுதி இயக்கம் மீதெல்லாம் யாரேனும் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா ஈரான் தன்னுடைய படை வலிமையை காட்டுவாங்க. இப்படியான ஒரு நெருக்கமான கட்டமைப்பு தான் கடந்த 20-30 ஆண்டுகளா ஈரான், லெபனான், சிரியா, ஏமன் உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையே உருவாக்கப்பட்டது. அத்தனை ஆயுத குழுக்களுக்கும் இயக்கங்களுக்கும் ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் வாரி கொடுத்த வள்ளல் தேசம்னா அது ஈரான் தான். இஸ்ரேலும் ஈரானும் நேரடி போர்கள்ல ஈடுபடாம நிழல் குழுக்கள், பயங்கரவாத இயக்கங்கள் மூலமா தான் தங்களுடைய பகையவே தீர்த்துக்கிட்டாங்க. பல படுகொலைகளும் மாறி மாறி அரங்கேற்றிக்கிட்டாங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட பாத்தீங்கன்னா ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்ட போது கூட எல்லோரும் சேர்ந்து சொன்ன ஒரே நாடு இஸ்ரேல் தான். அவங்க மீதுதான் குற்றம் சாட்டினாங்க. இந்த யுத்தம் செங்கடல் வரைக்கும் நீண்டது. இருதரப்பும் மாறி மாறி கப்பல்களை தாக்கிக்கிட்டாங்க. இதனுடைய அடுத்த கட்டம் தான் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம். சிரிய தலைநகர் டமாஸ்கஸ்ல ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினாங்க. அங்கிருந்து தொடங்கினதுதான் ஈரான் இஸ்ரேலுடைய நேரடி யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். டமாஸ்கஸ்ல ஈரான் தூதரகம் மீதான தாக்குதல்ல பாத்தீங்கன்னா ஈரானுடைய மூத்த ராணுவ தளபதியே கொல்லப்பட்டாரு. 13 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. இதனால ஈரான் கடுமையான கோபம் அடைஞ்சாங்க. ஈரானோட நட்பு நாடுகள், நெட்வொர்க் நாடுகள் அனைவருமே இஸ்ரேலுக்கு எதிராக மாறினாங்க. ஈரான் ஆதரவு குழுக்கள் பல முனைகளிலும் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் 3ஆம் உலக போரை நோக்கி சர்வதேச நாடுகளை இழுத்து கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இவங்க 2 பேரும் சந்திச்சு பேசினதுதான். சமீபத்துல இவங்க 2 பேரும் தொலைபேசியில உரையாடினாங்க. கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் அவங்க பேசியிருக்காங்க. முதல் முறையா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவங்க பேசினது உலக அளவுல கவனம் பெற்றது. இஸ்ரேல், அமெரிக்கா மாதிரியான நாடுகளை திரும்பி பார்க்க வச்சது. ஏன்னா 2 நாடுகளுமே ஒரு காலத்துல பரம எதிரிகளா இருந்திருக்காங்க. ஈரான், சவுதி அரேபியா இந்த 2 நாடுகளுமே தங்களுடைய உறவை புதுப்பிக்கிறதுக்காக சமீபத்துலதான் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாங்க. இதுக்கு சீனா தான் நடுநிலையா இருந்தது. சீனா தான் நடுநிலையா இருந்து இவங்க 2 பேர்த்தையும் பேச வச்சிருக்காங்க. அதன்படி இந்த 2 நாடுகளும் அவங்களுடைய உறவை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் அப்படிங்கிறது ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய நாடு. சவுதி அரேபியாங்கிறது சன்னி பிரிவு முஸ்லிம்கள் அதிகம் இருக்கும் நாடு. இதன் காரணமா 2 நாடுகளும் பல்வேறு விஷயங்கள்ல கடுமையா மோதிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமா மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய பல்வேறு போர்களிலும் பாத்தீங்கன்னா 2 நாடுகளுமே எதிரெதிர் துருவங்கள்ல தான் இருந்தாங்க. ஏமன்ல நடக்கக்கூடிய போர்ல ஹவுதி போராளிகளை ஈரான் ஆதரிச்சது. அதே சமயம் அந்த நாட்டுல இருந்த அரசு மற்றும் இராணுவத்தை சவுதி அரேபியா ஆதரிக்குது. இந்த மாதிரி பல போர்கள்ல 2 நாடுகளுமே எதிரெதிர் திசையில தான் இருந்து ப்ராக்சி வர பண்ணிட்டு இருந்தாங்க. அமெரிக்கா இந்த போர்கள்ல இத்தனை காலமா குளிர் காய்ந்து கொண்டிருந்தாங்க. மத்திய கிழக்குல பதற்றம் நிலவுவதை வைத்து அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை பெற்றுக்கொள்வதில் அமெரிக்கா ரொம்ப குறிக்கோளா இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல குளிர் காய்ந்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறது தான் சீனாவுடைய வாதமா இருக்கு. இந்த நிலையில தான் அந்த எரிகிற தீயில சீனா தண்ணியை ஊத்தி கடந்த மாதம் அணைச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 2 நாடுகளுக்கு இடையிலான முதல் தொலைபேசி உரையாடல் நடந்தது. இது உலக அளவுல கவனத்தை ஈர்த்தது. 2 நாடுகளையும் சமாதானமா போக வச்சுட்டாங்க சீனா. இந்த மூவை அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் இஸ்ரேல் நாட்டை நான் பழி வாங்குவேன், ஈரான் மீது இஸ்ரேல் கை வைக்க நினைச்சாங்கன்னா கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு திட்டமிட்டவங்களுடைய கைகளை நான் முத்தமிடுகிறேன், இஸ்ரேல் மீதான
ஹமாஸுடைய தாக்குதலோடு ஈரானிய வந்து தொடர்பு படுத்தி பேசுறாங்க. ஆனா நாங்க அதில் பங்கேற்கவே இல்லை. ஆனால் அந்த தாக்குதலை நாங்க வந்து பாராட்டுறோம். இஸ்ரேல் மீது தாக்குதல் செய்தவர்கள் ரொம்பவே துணிச்சலானவங்க. அவர்கள் செய்தது மிகப்பெரிய சாதனை அப்படின்னுட்டு ஈரான் பாராட்டி இருந்தது. எனவே 2 நாடுகளுக்கிடையே மோதல் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி ஹெலிகாப்டர் விபத்துல பலியான சம்பவம் கொலையாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இங்கிருந்து தான் எழுந்திருக்கு. தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு இஸ்ரேல் இல்லவே இல்லை, நாங்க இந்த மாதிரியான ஒரு காரியத்தையே செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. மொத்தத்துல ஈரான்ல இப்ராஹிம் ரெய்சி இறந்ததுக்கு அப்புறமா அங்கு ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் இன்னும் வெவ்வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. உலக அரசியலே வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக இப்போது இஸ்ரேல் மீது தான் அனைவருமே குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய நிலையில அந்த நாடு மறுப்பும் தெரிவிச்சிருக்கு. தொடர்ந்து ஈரான் இது பற்றி விசாரணை நடத்துமா அப்படிங்கறது பற்றிலாம் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.